நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான வருடத்துடைய 2026வது ஆண்டு 1வது மாதம் 2வது நாளிலே ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படியாய் கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரதமாக நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தை கூட கடந்து செல்ல போகிறோம். எங்கள் மத்தியில பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. பிரதமாக இதனுடைய வார்த்தைகள் மத்தியில கொண்டு வருவாங்க. பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய நேரமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இணைப்பில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த வருடங்கள் பூராவும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்தார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா கடந்த வருடம் பூராவும் நம்மோடு பேசினார். நிறைய வார்த்தையினூடாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆனால் அந்த பேசின வார்த்தை என்ன? நாம் புதிய வருடத்துக்குள் போக போகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெளியெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நாளிலே நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது பழைய நபராகத்தான், பழைய சுபாவம் தான் காணப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். எத்தனையோ முறை தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் நல்ல பிரசங்கங்களை, வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதற்கு அப்பால் கேட்ட வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே தேவன் கேட்டுக்கொள்வதற்கு, நாம் அறிந்து கொள்வதற்காக மட்டும் தேவன் நம்மோடு பேசவில்லை. இந்த நாளிலே தேவன் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்பதை அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கை மாற வேண்டும். ஆகவே இந்த வருடம் என்ன தீர்மானத்தோடு போனோம்? வாக்குத்தத்தங்கள் மற்றும் தீர்மானங்கள் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருப்போம். ஆனால் எடுத்த தீர்மானத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும், பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே கூட சொல்லுவார்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் உலகத்துல. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒளி பிறந்தால் வழி பிறக்கும். ஒளி பிறந்தால் தான் வழி பிறக்கும். ஒளி பிறந்தால் என்றால் என்ன? ஒளி என்பது யாரு? ஜீவ ஒளி, நானே, இயேசுதான் ஒளி. அந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே பிறந்தால்தான் நமக்கு ஒரு புதிய வழியை தேவன் கட்டளையிடுவார். இன்னைக்கு சில பேர் சொல்வார்கள் பாருங்க, இந்த புதிய வருஷத்துல நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவ பழக்கம் இருக்கு. நிறைய பாஸ்டர்ஸ்மார் பாருங்க, யூடியூப்ல எல்லாம் பார்த்தா புதுசா சொல்லுவாரு. இது தங்கத்தின் ஆண்டு, இது அந்த ஆண்டு, இந்த ஆண்டு இது வளர்ச்சியின் ஆண்டு, இது ஆத்தும ஆதாயம் ஆண்டு, அப்படி எல்லாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பல தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லியிருப்பார்கள். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஆனா வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம், வேதத்தில் உள்ள இந்த எல்லாரும் சொல்ற தீர்க்க தரிசனத்தை விட தேவ வார்த்தை தான் மெய்யான தீர்க்க தரிசனம். அப்ப தேவனுடைய வார்த்தையில என்ன சொல்லுகிறது? நம்ம சாஸ்திரம் பார்ப்பது போல, குறி பார்ப்பது போல அந்த சாஸ்திரகாரங்களும் அப்படிதான் சொல்லுகிறார்கள். இந்த இந்துக்களும் இந்த ஆண்டு குதிரையில பிறந்திருக்கு, இந்த ஆண்டு மயில் அங்க பிறந்திருக்கு, இந்த ஆண்டு இப்படி எல்லாம் நடக்க போகுது, இந்த ஆண்டு இப்படி எல்லாம் அப்படி என்றெல்லாம் புறஜாதி மக்களும் சொல்லத்தான் செய்கிறார்கள். இந்துக்களும் கண்ணை ஓடிக்கொண்டு இப்படி எனக்கு கடவுள் வெளிப்படுத்துறான்னு அவர்களும் சொல்லுகிறார்கள். அதுபோல கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டியது, தேவன் சொல்லாத ஒன்றையா மனிதன் சொல்லிவிட்டான்? தேவனுக்கு தெரியாத ஒன்றையா மனிதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்?
தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது, வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்மோடு பேசின தீர்க்க தரிசனம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதை விட ஒரு மனுஷன் என்னத்தை சொல்ல போறான்? அவர் ஏதோ வசனத்திலிருந்து சொல்றதில்லை. கர்த்தர் காட்டுகிறார். ஒரு போன முறை ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்ன்னு சொன்னார்கள். இப்படி சிவப்பு ஃப்ளைட் உண்டு, விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கும், நிறைய பேர் செத்து போவார்கள் என்று ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாராம். அது எப்போ சொன்னார். அதே போல ஏர் இந்தியா ஃப்ளைட் உண்டு அங்க இந்தியாவில் விழுந்து நொறுங்கியது. 250 பேருக்கு மேல செத்து போனார்கள். உடனே அவர் சொன்னதை வைத்து எல்லாரும் அவருடைய பக்தர்கள் எல்லாம் யூடியூப்ல போட்டார்கள். இப்படி ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், அது அப்படியே நடந்து விட்டது அப்படி என்று யூடியூப்ல பெருசா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஃபேஸ்புக்ல எல்லாம். ஆனா நானெல்லாம் கமெண்ட் பண்ணி, இது பொய் தீர்க்க தரிசனம், இது பொய் அப்படின்னா எத்தனையோ ஃபிளைட் விழுகிறது. ஆக இந்த ஒரு ஃபிளைட்டுக்கு மட்டும்தான் அவர் தீர்க்கதரிசனம் சொன்னாரா? அவர் சொன்னதுக்கு பிறகு நிறைய ஃபிளைட் விழுந்தது. அப்ப அதை பற்றி சொல்லல. அப்புறம் எல்லாரும் கமாண்ட் மேல கமாண்ட் பண்ணி இது பண்ணதோட அந்த 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 இதை நிப்பாட்டி விட்டாங்க. அப்படித்தான் இந்த நாளிலே கவனிக்கிறோம். இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி சொன்னார் என்று. அதாவது உங்களுக்கு தெரியும், 2005ஆம் ஆண்டு 2004 நினைக்கிறேன், சுனாமி வந்தது. சுனாமி வந்து முடிஞ்செல்லாம் செத்து போனார்கள். நிறைய பேர், நிறைய சபைகள் இல்லாமல் போனது. போதகர்கள் செத்து இருக்கிறார்கள். நிறைய விசுவாசிகள், அவிசுவாசிகள் எல்லாரும் செத்து இருக்கிறார்கள் சுனாமியில. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு சபையில சொல்றார்கள், தேவன் எங்களுடைய போதகருக்கு வெளிப்படுத்தி இந்த சுனாமி வரும் என்று சொன்னார். சொன்னதோட அதுதான் நாங்க நிறைவேறினது என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி பொய்யாய் சொல்லுகிறார்கள்னு தெரியல. நாம சாதாரண ஒரு மனிதன், தெரியுது இது பொய் சொல்லுகிறாருன்னு. ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரிய மாட்டேன்னுது? ஏன் இந்த 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 ஜனங்களுக்கு இது உண்மையா, இது தேவையா? அப்ப தேவையானது எத்தனையோ விஷயங்கள் வேதத்துல இருக்கின்ற பொழுது எதுக்கு கண்டபடி கண்ணை மூடிட்டு குறிக்காரன் சொல்றது போல, குறி சொல்றது போல, சாஸ்திரம் சொல்றது போல என்ன தீர்க்க தரிசனம் வேண்டி இருக்கு? சிலது இப்ப 10 சொன்னா ஏதோ ஒன்று நடக்கும். பாருங்க, சில நேரங்கள்ல இந்த கை பிடித்து சாஸ்திரம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை குறி பார்க்கிறவர்கள் கைய பிடித்து சொல்லுவார்கள், உனக்கு இப்படி செய்து இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அங்க நடக்கும், இங்க நடக்கும். அது ஏதோ 10 சொன்னால் ஒன்று ஒன்று அது சரியாத்தான் இருக்கும். 10 சொல்லுகின்ற பொழுது 10 வார்த்தைகளை சொல்லுகின்ற ஒன்று சரியாத்தான் இருக்கும். அல்லது அது சரியாகவும் இருக்கும். அது சரியாகவும் இருக்கலாம். ஏண்டா பிசாசுக்கும் தெரியும். ஒரு முறை பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு போகின்ற பொழுது அங்கே குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி உள்ள ஒரு ஸ்திரீ அங்கே சொன்னாள், பாருங்க, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரனுடைய ஊழியக்காரன் என்று. வேற ஒன்றும் சொல்லல. அடிக்கடி இந்த சொல்லிக் கொண்டு இருக்கும் போது பவுலுக்கு விசனம் வந்தது. அது பொய்யும் இல்லை. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் தான் பவுல். அது உண்மைதான். அந்த ஸ்திரீ உண்மையை தான் சொன்னார். ஆனால் அவளுக்குள்ள இருந்து சொல்லுகின்ற அந்த பொய்யின் ஆவி அது உடனே கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பிசாசுக்கும் சில உண்மைகளை சொல்ல தெரியும். ஆனால் அதற்காக அது உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாதே. தேவன் பேசுவதை விட மனிதனோ பிசாசோ பேசுவது ஒரு பெரிய காரியம், பெரிய விஷயம் அல்ல. அதுக்கு நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. அது தேவன் நம்மோடு பேசுகிறார். கடந்த வருடம் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஆக அந்த புது வருஷத்துல மட்டும்தான் ஒரு தீர்க்க தரிசனத்தினூடாக பேசணுமா? மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நிறையவே பேசியிருக்கிறார். நாம் இந்த நாட்களிலே இந்த வேத பாடத்துடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும், கடவுளுடைய ஊடகம். இந்த கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத ஒன்றும் நாம சொல்லிவிட முடியாது. என்ன அவ்வளவும் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன குறிப்பிடப்பட? இது ஒரு பெரிய கடல். இந்த வேதத்தை ஆராய்ந்து முடியாது. 1000 வருடம் நமக்கு கொடுத்தா கூட 1000 வயசு
ஆயுள் நாட்கள் இருந்தாலும் கூட இது ஆராய்ந்து விட முடியாது. ஏன்னா அவ்வளவு வேத ரகசியங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் தேவன் வெளிப்பாட்டையும் கொடுக்க மாட்டார். கடந்த நாட்களை வாசித்தோம். எல்லாருக்கும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பதில்லை. ஏனால் தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்கள் ஹம்பிள் அண்ட் சிம்பிளா இருக்கணும். அவங்களுக்கு தான் தேவன் வெளிப்பாடு கொடுப்பார். ஹம்பிளும் சிம்பிளும் இருக்கணும். தாழ்மையும் உண்மையும் தாழ்மையும் இருந்தால்தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அவை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? பாலகர்களுக்கு. பாலகர் என்று சொல்லப்படுகிற யார்? ஒரு முறை சிறுவர்களை அழைத்து, சிறுவர்கள் இயேசு போகின்ற பொழுது சிறுவர்கள் அங்கே சத்தம் போட்டுக்கொண்டு இருப்பார்கள் நினைக்கிறேன். சீசர்கள் அந்த சிறுவர்களை அதட்டினார்களாம். அப்பொழுது இயேசு சொன்னார், ஒரு சிறுவனை அழைத்து, பரலோக ராஜ்யம் இவர்களுடையது. ஒருவன் சிறுபிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், குழந்தையை போல சிறுபிள்ளையை போல ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யம் போக மாட்டான்னு சொன்ன. என்ன சிறுவர்கள்? அதனுடைய அர்த்தம் என்ன? தாழ்மை உள்ளவர்கள், ஹம்பிள், சிம்பிள். இந்த சுபாவம் தரித்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் தேவன் வெளிப்பாட்டை கொடுப்பார். அடுத்து சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தேவன் வெளிப்பாட்டை கொடுப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த எத்தனையோ பேர் வஞ்சிக்கப்பட்டு, இந்த வருஷம் வஞ்சிக்கப்பட்ட நிலையில தான் காணப்படுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். முதல் ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம் சொல்லுவதை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம், திரும்பவும் வாசிப்போம். 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். பேசலாம், கேக்குதா? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இப்ப உங்களுக்கு தெரியும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம். அப்ப தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தின் சொல்லப்பட்டது. அப்ப இந்த வேதாகம தீர்க்க தரிசனம் சுயமாய் யாரும் சொல்ல முடியாது, சுயநலத்துக்கும் சொல்ல முடியாது. அப்ப வேதம் தான் உண்மையான தீர்க்க தரிசனம். வேதத்திற்கு வெளியே போனால் அது பொய்யும் சொல்லலாம், மெய்யும் சொல்லலாம். சொல்லுவது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஆகவே வேதத்துள்ள தீர்க்க தரிசனம் சுய தோற்றம் உள்ளமான பொருளாய் உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இது எதை குறிக்கிறது? இன்றைக்கு ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இல்லை. இது சொல்லப்பட்டது. இது வேத வசனத்தை சொல்லப்பட்டு 40 ஆசிரியர்கள் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த 40 ஆசிரியர்கள் வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். அப்ப அது சுயமாய் ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை, சுயமாய் எழுதவில்லை. அப்ப பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் அவர்கள் இந்த வேதத்திலே உள்ள 31,104 வசனங்களையும் எழுதியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 31,104 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே. இது அவ்வளவும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. அப்ப தீர்க்க தரிசனம் என்று எதை சொல்ல வருகிறார்கள்? ஒரு குறி சொல்லுவது போல சொல்லுவது தீர்க்க தரிசனம் இல்ல. வேதாகம் முழுவதுமே தீர்க்க தரிசனம் தான். வேதாகம் முழுவதுமே தீர்க்க தரிசனம் தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனா தீர்க்க தரிசனங்கள் சுயநலமாய் சொல்லக்கூடாது, சுயமாய் சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை சுயமாய் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆக இந்த வருஷம் நிறைய பேர் அதுக்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். இதை கேட்பதற்கென்றே சில பேர் இருப்பார்கள். இது என்ன சொல்ல வருகிறார்? அந்த பாஸ்டருக்கு நல்ல வல்லமை இருக்கிறது, வரம் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. அவர் என்ன எங்களை பற்றி என்ன சொல்ல போறார்? என்னுடைய குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல போகிறார்? தேசத்தை பற்றி என்ன சொல்ல போகிறார்? வருகிற நாட்களை பற்றி என்ன சொல்ல போகிறார் என்று
எல்லாரும் ஏங்கி அன்றைக்கு புது வருஷத்துக்கு போவார்கள். அது அது ஒரு மெயின் பாயிண்டாய் சில சபைகளை வைத்திருப்பார்கள். இதற்காக புதியவர்களையும் அழைத்துக் கொண்டு வருவார்கள். நல்ல கவனிங்க. தேவன் சொல்லாத ஒன்றா மனிதன் சொல்லிவிட்டான். தேவனிடத்துல இல்லாத வெளிப்பாடா மனிதனிடத்துல இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. அந்நிய வாசிகளினாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களாலும் ஓய்ந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். தரிசனம் சொல்லுவது குறைவுள்ளது என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுவது குறைவுள்ளது என்று சொல்லி, அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பொழுது குறைவு ஏற்படலாம். நிறைவானது எது? அதுதான் முழுமையான வசனம், சத்தியம். அப்ப இந்த சத்தியம் இல்லாவிட்டால் நமக்கு நித்தியம் இல்லை. கவனிங்கள். எனவே விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம், 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிப்போம். 20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருளுகிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவர்களும் இருக்கிறோம். இதுவே மெய்யான தேவனும் ஜீவனுமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ரைட், கவனிங்க. அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, அப்ப நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு யார் நமக்கு உதவி செய்கிறார்னா இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். ரைட், கவனிங்க. அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அறிந்து கொள்வதற்கு தேவன் குமாரன் இயேசுதான் நமக்கு புத்தியை தர வேண்டும். அவரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். கவனியுங்கள். அப்படி என்றால் அவரை அறிகின்ற அறிவுல இயேசு வெளிப்படுத்தாவிட்டால் எந்த அறிவும் எந்த வெளிப்பாடு இருக்காது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவன் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்ப குமாரன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவரை தவிர யாரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவது, இப்ப இந்த தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் உலகத்தை சார்ந்ததா இருக்கும். நீங்க கவனித்து பாருங்கள். அது பரலோகத்தை சார்ந்ததா இருக்கா? மனம் திரும்பலை பற்றி சொல்வதா இருக்காது. அது பரலோக ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு நாம போகணும். இயேசுவின் வருகை இருக்கிறது, அதுக்கு நாம போகணும்ன்றதை சார்ந்து இருக்காது. இந்த உலகத்தை சார்ந்து இருக்கும். என்ன உலகத்தை சார்ந்து? ஏதாவது நியூஸ் வாசிச்சிருப்பார்கள், நியூஸை கேட்டிருப்பார்கள். அது இப்படி உலகம் அழிய போகுது, அல்லது அங்க தண்ணி வரும், இங்கே வெள்ளம் வரும், இங்கே ஃபிளைட் வரும், இங்கே சண்டை வரும், இங்கே இத்தனை பேர் சாவார்கள். இது உலகத்தின் நியூஸை பார்த்து விட்டு இது சொல்லுகிறார்கள். ஆனா வேத வெளிப்பாடு யாருக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல வாசித்தோம். சகலதும் பிதாவினால் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் குமாரன் வெளிப்பாடு கொடுப்பார். நல்ல கவனிக்கணும். அதே அதிகாரத்தில் 25வது வாசியங்கள், 25வது வசனம் வாசிங்கள். மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பெரிய ஞானிகள், நாங்கள் பெரிய படித்து பட்டம் பெற்றோம் அங்கே இங்கே என்று சொல்லுகிற அளவு வெளிப்பாடு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு பெருமை இருக்கும். அவர்கள் நாங்கள் படித்திருக்கிறோம் என்ற ஒரு பெருமை, ஒரு மமதை இருக்கும் அவர்களுக்கு.
அப்ப அவர்களெல்லாம் அந்த அறிவை சார்ந்தே போவார்கள். அந்த அறிவு சார்ந்தே போவார்கள். ஆனால் தேவன் வெளிப்படுத்துகிறது யாருக்கு என்றால் பாலகருக்கு தான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். கவனிங்கள். ரைட், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ரைட், கீழே வாசிங்க 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இவர்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யார் இவர்கள், யார் அவர்கள் என்று பார்க்கும் இடத்துல சீசர்கள். யார் இந்த சீசர்கள்? படிப்பறிவில்லாதவர்கள். இவர்கள் பாலகர்களை போன்றவர்கள். இவர்களுக்கு பெருசா படிப்பு இல்லை. ஆனா அவர்கள் என்பது யாரு? அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னா யார்? அவர்கள் நல்ல படித்தவர்கள். அந்த காலத்தில் இருந்த வேதவாத பாரகர்கள், அந்த காலத்தில் இருந்த போதகர்கள், அந்த காலத்திலே ஜனங்களை வழி நடத்தினவர்கள், அறிவாளிகள், நிறைய அறிவு சார்ந்தவர்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. மாறாக இது இவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. யாருக்கு? பாலகர்களைப் போல எந்த அறிவும் இல்லாதவர்கள். அவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய இயேசு மனிதனாய் வந்தபோது அவருடைய போதனையை அநேக வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக எதிர்த்து நின்றார்கள். ஆனா சிம்பிள் அண்ட் ஹம்பிள் என்று சொன்னேன். இந்த தாழ்மையாய் பாலகர்களைப் போல இருந்த சீசர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் அவர்களுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. அவை இந்த நாளிலும் கூட யாருக்கு வெளிப்பாடு கிடைக்கும் என்றால், தாழ்மையாய் இருக்கிறவர்கள், பாலகர்களை போன்று இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைக்குமே தவிர பெருமை உள்ளவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. பெருமைக்காக இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி தன்னை ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக காட்டுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்மவர்கள் மத்தியிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்திலே கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போகட்டும். ஆண்டவர் பேசாத வார்த்தைகளா? ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளா? ஆண்டவர் சொல்லாத வெளிப்பாடா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது? ஏன் இந்த வேத வெளிச்சத்துக்குள்ள இல்லாதவர்கள் தான், இருட்டுக்குள்ளே உள்ளவர்கள் தான் அவர்கள். பாருங்க, உலக மக்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நீங்க இந்து பூசாரிமார், இந்து மக்களும், இந்து அந்த மத தலைவர்களும் இப்படித்தான் தீர்க்க சொல்லுகிறார்கள். ஒரு முறை தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்தியா அரசியலை பற்றி சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இந்தியா அரசியலை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த முறை ஒரு இளம் தலைவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார், பழையவர்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று ஒரு பிரபல ஊழியக்காரர் தீர்க்கதரிசனம் சொன்னார். சரி, எல்லாரும் அப்ப எதிர்பார்த்தார்கள், ஒரு இளம் தலைவரை எதிர்பார்த்தார்கள். ஆனா அதே நேரத்துல, அதே காலகட்டத்துல ஒரு இந்து சாமியார் அவரும் சொன்னார், அவரும் ஒரு வெளிப்பாடு சொன்னார். பழைய அரசியல்வாதி தான், பழைய நபரைத்தான் கடவுள் இங்கே தலைவராக நியமித்திருக்கிறான்னு அந்த மனுஷனும் சொன்னார்கள். இந்த 2 பேரும் சொன்னதுல அது நடந்தது யார் சொன்னது தெரியுமா? நிறைவேற்றப்பட்டது, நடந்தது அந்த இந்து பூசாரி சொன்னதுதான் நிறைவானது. ஆனா அங்க யாரும், அவர்கள் சொன்னது யாருமே ஒன்றும் நடக்க இல்லை. ஆனால் அதை சமாளித்துக் கொள்வார்கள். அப்படி இப்படின்னு சமாளித்துக் கொள்வார்கள். நான் அன்றைக்கு ஒரு நபரோடு பேசி கொண்டிருந்தேன், கதைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், பெரிய கனமழை, ஒரு பூசாரி சொன்னாராம், ஒரு இந்து சாமியார் சொன்னாராம், பெரிய கனமழை வந்து இந்த இடம் அழிய போகுதுன்னு ஒரு இந்து பூசாரி சொல்லியிருக்கிறார். அப்ப அது நடக்க இல்லை, அந்த விஷயம் நடக்க இல்லை. அப்ப அவங்க கேட்டிருக்காங்க, இப்படி சொன்னீங்களே அப்படியாண்டு. அந்த இந்து பூசாரி சொல்லியிருக்கார், நான் கடவுள்கிட்ட சொன்னேன் அழிக்க வேணாண்டு, அவர் அழிக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படி என்ன அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நான் கடவுள்கிட்ட கேட்டேன், நீங்க அழிக்காதீங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னேன். இப்ப ஆண்டவர் கேட்டு, கடவுள் கேட்டு அதை அழிக்காம விட்டுட்டார்
இப்படித்தான் இன்றைய தீர்க்க தரிசனிகளும் கூட சொல்லுகிறார்கள். ஒன்று சொல்லி நடக்கவில்லை என்றால் அதுக்கு என்னத்தையோ ஒரு கதையை அளந்து சொல்லுகிறார்கள். சரி, போகட்டும். இதுல இருந்து நம்ம கவனமா இருக்கணும் இந்த வருஷம். அப்ப இந்த வருஷம் தேவன் நம்மோடு பேசுகிறது என்ன? தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? இதுதான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். உள்ள மாற்றப்பட வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும், வாழ்க்கை தரம் மாற வேண்டும், நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் இருக்க வேண்டும். இந்த கனியை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இதுதான் முக்கியமே தவிர அங்க உருளுது பிறழுது, அந்த தேசம் இடியுது, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது, இந்த நாட்களில் தங்கம் விலை குறையுது, வெள்ளி விலை கூடுது, இதெல்லாம் தேவையற்ற ஒரு வார்த்தை. அப்ப தேவையானது என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறத கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் இந்த நாட்களில் வாழ்கிற நமக்கு, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராது இருந்தார்கள். அதுதான் இன்றைய இந்த பிக்ஸ்டு என்னது தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம். இதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய கேள்வி. நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகள் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ரைட். இப்ப என்ன நம்ம இடத்துல சொல்ற தீர்க்க தரிசனம் என்ன? இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆகையால் நாம் கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். தேவன் எத்தனையோ முறை நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனையோ வார்த்தைகளூடாக தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். எவ்வளவு வெளிப்பாடுகளை நமக்கு தெரியாததை, புரியாதை, அறியாதை தேவன் தெரியப்படுத்தியிருக்கிறார், அறியப்படுத்தியிருக்கிறார். எனவே நாம் அதை கேட்டதுக்குள் அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழணும். இதுதான் தேவன் நம்மிடத்துல இந்த வருஷம் எதிர்பார்க்கிறது. இதுதான் நாம் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறது. இதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆக இந்த பொய்யுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. பொய்யானவர்கள் என்றைக்கு இருக்கிறார்கள்? இன்றைக்கு மட்டும் இல்லை, ஏதேன்ல இருந்தே இருக்கிறார்கள். ஆதியிலிருந்தே இருக்கிறதை கவனிக்கிறோம். தேவனுக்கு எதிராய் சொல்லுகிற பிசாசு இருக்கு. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை மறுதலித்து பேசுவது பிசாசுடைய வேலை. தேவன் எப்படி நடக்க சொல்லுகிறாரோ அது நடக்க விடாமல் பண்ணுவது பிசாசுடைய வேலை. அப்ப அந்த ஆதியிலிருந்து இருக்கிற பிசாசு இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. அது இந்த கடைசி காலம். கொடிய வஞ்சகர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்ட காலம். கடைசி காலத்துல கொடிய வஞ்சகர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? வேத வசனத்தை கவனியுங்கள், அவ்வளவுதான். வேதத்துல என்ன சொல்லப்பட செய்யுங்கள், அவ்வளவுதான். இதை விட என்ன பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது? இதை விட என்ன நாம இன்னொருவர்கிட்ட கேட்க வேண்டி இருக்கிறது? வேதத்துல சரியான வேதத்தை கற்றுக்கொள்வோம் என்றால் இதை விட தீர்க்க தரிசனம் என்ன இருக்கிறது? கவனிங்கள், யோசித்து பாருங்கள். இன்னும் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய நோக்கம், சித்தம் ஆரம்பித்தது ஆதி ஆகமத்துல, முடிய போகிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராய வேண்டும், அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய ரகசியங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கிறது, அந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சரி, இப்ப தேவன் நம்மிடத்துல இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன? நாம் கேட்டவைகளை விட்டுவிடக்கூடாது. 2வது வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. என்ன சொல்லப்பட்டிருந்தாங்க? ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அப்ப கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கு தண்டனை இருக்கிறது. அப்ப கீழ்ப்படியாதவர்கள் எப்படி ஆஸ்வதிக்கப்படுவார்கள்?
இவ என்ன இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது, என்ன இந்த ஊழியர்கள் சொல்லுகிறார்கள்? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை அப்படி செய்வார், இப்படி செய்வார். அதுவா தீர்க்கதரிசனம்? இல்ல. வேத வசனம் என்ன சொல்லுகிறோ அதன்படி நடங்கள். இதுவே உண்மையான தீர்க்க தரிசனம். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய. தேவன் எதை விரும்புகிறார், அந்த விருப்பத்தை தான் அவருடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய விருப்பத்தை, அவருடைய எண்ணங்களைத்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த மனிதர்களால், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய விருப்பத்தை தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? வருஷா வருஷம் குறி கேட்பது, மாதம் மாதம் குறி கேட்பது போல எது சொல்லுவாரா? சாஸ்திரி எதுவும் சொல்லுவாரா? சோசியர் எதுவும் சொல்லுவாரா? அப்படி நாம் பயணிக்கிறது தவறு. அது ஒரு பிசாசுடைய தந்திரம் என்பது இன்னைக்கு மக்களுக்கு தெரியாம இருக்கிறது. அது நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிள்ளைய நிராகரிக்கணும். தப்பானதை நிராகரிக்க வேண்டும். பாருங்கள், போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் வியாபாரி, போதைப் பொருள் பாவனை என்று உலகம் எல்லாம் இருக்கிறது. அது ஸ்ரீலங்காவிலையும் இந்தியாவிலையும் அந்த பாவனைகள் கூட இருக்கிறது. அதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா? இல்லை. அதை நிராகரிக்கிறது. அப்படி போதைப் பொருள் விற்பவர்களை கைது செய்கிறது, போதைப் பொருள் கடத்துகிறவர்களை கைது செய்கிறது, தண்டனை கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் கவனிங்க, எந்த பொய் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். யார் எந்த தீர்க்கதரிசி என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். யாரும் எதிர்க்கிறது இல்லை. அது கண்டனம் பண்றது இல்லை. நீங்க பொய் சொன்னீர்கள். ஆனா ஒரு சிலர் தான் அந்த கண்டனம் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க. ஆனா ஏனையவர்கள் எல்லாம் பொய்யவே சொல்லுகிறார்கள். அப்ப அதை கண்டனம் பண்ணினாலே அவர்கள் நிறுத்துவார்கள். இப்ப இந்த ஏர் இந்தியா ஃபிளைட் விழுந்தது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்ன, நானெல்லாம் எதிர்த்தேன், நான் கமெண்ட் பண்ணி, நான் இது தவறுன்றெல்லாம் நானும் குரல் கொடுத்தேன். ஒரு சிலர் குரல் கொடுத்தாங்க, நிப்பாட்டிட்டாங்களே. அவருடைய இதை நிப்பாட்டியாச்சுன்னா அந்த பொய் சொல்றது அவர் சொல்லாமல் இருக்க மாட்டார். சோ அந்த செய்தியை நிப்பாட்டி விட்டார்கள். அப்போ ஒரு போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் பாவனை என்று சொல்லுகின்ற பொழுது அது தவறு, இது மக்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது அரசாங்கம் பிடிக்கிறது, தண்டனை கொடுக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனம் எது வேண்டுமென்றாலும் சொல்லலாமா? ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு தண்டனை இல்லை. ஆனா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதானே பெரிய ஒரு பிரச்சனை. என்ன வசனத்தை விட்டு சாதாரண ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறவர்களை ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னதை நான் சும்மா லைட்டா பார்த்தேன். இந்த வருஷம் அவர் அந்த புதிய வருஷத்துல தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு பாடலை பாடி, ஒரு அந்நிய பாஷை பேசி, ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து, அதுக்கு பிறகு அவர் தீர்க்கன்னு சொல்லுவார். கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் பெரிய அழிவுகள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். என்னத்தை சொல்றது, என்னத்தை காண்பிக்கிறது? பைபிள்ல உள்ளதுதானே நடக்க போகிறது. பைபிள்ல சொல்லப்பட்டதானே நிறைவேறுகிறது. யோசித்து பாருங்கள். அப்ப அவர்கள் சொல்லுகிற சில நிறைவேற இல்லையே. அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவார்கள். நாங்க ஜெபம் பண்ணினோம், ஆண்டவர் நிறுத்தி விட்டார். இப்ப இந்த விஷயத்திலிருந்து நாம் இந்த ஆண்டு ஒரு விழிப்புள்ள மக்களாக காணப்பட வேண்டும், தெளிவுள்ள மக்களாக காணப்பட வேண்டும். வாசியுங்கள் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கவனிக்கணும். அப்ப தெளிவு இருக்க வேண்டும், விழிப்பு இருக்க வேண்டும். என்றால் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விளங்கலாம் என்றால் பொய்யுக்குள், அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற இந்த பொய் யாரு சொல்லுகிறார்களோ, அந்த பொய்யுக்குள்ள யார் போதிக்கிறார்களோ, அந்த பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான உபதேசம் என்று வருகிறவர்களை அவன் வஞ்சிப்பான், விழுங்குவான். அவர்களால் விழுங்கப்பட்டால் மீட்பு கிடையாது. பாவிகளுக்கு மீட்பு உண்டு. ஒருவன் பாவம் செய்தால் அதற்கு பரிகாரம் உண்டு.
ஆனா ஒருவன் துரோகம் செய்து கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்றால் அவனுக்கு மீட்பு கிடையாது. கள்ள தீர்க்கதரிசி எந்த விதத்திலும் ரட்சிக்கப்பட முடியாது. கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள அகப்பட்ட எந்த நபரும் அவர்கள் ஒரு நாளும் மீட்படைய முடியாது. இதைத்தான் நாம் கடந்த நாட்களிலே பழைய வருஷத்திலே பார்த்தோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிங்கள். யோவான் 15:2. யோவான் 15:2. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதைத்தான் இந்த வசனத்தை நம்ம ஹைலைட் பண்ணணும். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? கனி கொடுக்கிற ஜீவியம். கனி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், ஒரு சாட்சி இருக்க வேண்டும். நற்கனி, நல்ல கனி என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அடுத்ததாக கனி என்பது நாம் வாழ்க்கையில மாற்றம் அடைந்து இன்னும் அநேகருக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதும் கனிகளில் ஒன்றுதான். நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதும் கனிகளில் ஒன்றுதான். இது இரண்டும் கனிகள் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே நாம நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் இன்னொருவரை ஆதாயம் பண்ணி நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம பொய்யிலே ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி அவர்களை வழிநடத்துகிறோம் என்றால் அவர்களையும் பொய்யுக்குள்ளதான் நடத்துகிறோம். கனி கொடுக்காத மரம் என்ன செய்கிறது? அவர் அறுத்து போடுகிறேன்னு சொல்லுகிறார். இதை குறித்து நாம் கடந்த நாட்களே விளக்கத்தை பார்த்தோம். அறுத்து போடுகிறேன்னா கழுத்து அறுத்து போடுறதுல அவர்கள் ஆட்டோமேட்டிக்கலா எங்க விட்டு விடப்படுகிறார்? ஆண்டவர் கைவிடுகிறார். கைவிடப்படுதல் தான் நாம் போன முறை பார்த்தோம். அதுதான் உண்மை. அறுத்து போடுகிறாருன்னா கனி கொடுக்காதவர்கள் அறுத்து போடுறேன்னா இப்ப யார் மிஞ்சுறது? யார் சபையில மிஞ்ச முடியும்? யார் ஊழியர்களை மிஞ்ச முடியும்? எல்லாரும் எல்லாம் கழுத்தறுத்து தலைவேறையா முண்டம் வேறையா கிடக்கும். அதுவா அதனுடைய அர்த்தம்? இல்லை. வெட்டி போடுகிறார் என்றால், அறுத்து போடுகிறார்னா கைவிடப்பட்டு பிசாசுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. அடுத்த வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்ப கவனிங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுப்புகிறார். ஏன்? அவனுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவோ உண்மையான வசனத்தை ஏற்றுக்கொள்ளவோ அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு விருப்பம் இல்லை பொய். அந்த தீர்க்க தரிசனம் கேட்டே ஆக வேண்டும். யாராவது என்னத்தையோ சொல்ல வேண்டும். தலையில கையை வைக்க வேண்டும். தலைமுடியை பிடிச்சு ஆட்ட வேண்டும். நான் ஒரு பாஸ்டர் தெரியும், அவருடைய சபைக்கு பிரசங்க போயிருக்கிறேன். அவர் போட்டு ஆட்டுன்னு குளிக்கு ஏதாவது சொல்ல இல்லைன்னா அவருக்கு திருப்தியே இருக்காது. சரி, அவரு குளிக்கு ஆட்டி முடிய என்ன பிடிச்சி ஆட்ட சொல்லுவாரு. தலையில கை வைங்க பாஸ்டர், நல்ல அந்நிய பாஷையில பேசி ஏதோ சொல்லுங்க பாஸ்டர், ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுங்க. அவர் சொன்னது காணாண்டு என்னையும் சொல்ல அந்த சபை பக்கமே நான் போறதில்லை. அவரை கண்டாலே எனக்கு பயம். நல்ல ஒரு மனுஷன் தான், ஆனா அவருடைய ஹேபிட் அப்படி இருக்கிறது. அவை சில பேருக்கு அதை அப்படி செய்தாதான் விருப்பம். சும்மா ஒரு சுருக்கமா எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து கருத்தா ஜெபம் பண்ணினான். அந்த கருத்தான ஜெபம் பண்ணா சிலருக்கு பிடிக்காது. தலையில கை வைக்க வேண்டும், குளுக்க வேண்டும், ஆட்ட வேண்டும், அவ ஏதாவது சொல்ல வேண்டும். இதுதான் இன்னைக்கு எல்லாரும் பழகப்பட்டிருக்கு. அது பொய்யிலை ஜீவிக்கிறார்கள். இப்படி பொய்யிலை ஜீவிக்கிறவர்கள், பொய் தீர்க்கதரிசனம் கேட்டு பொய்யிலை ஜீவிக்கிறவர்களை கர்த்தர் அறுத்து போடுகிறான்னு பாருங்க. அறுத்து போடுகிற
இணை வசனம் இதுதான். எது? 2 தெசலோனிக்கர் 2:11-12 தான் அந்த அந்த யோவான் 15:2 அதுக்கு இணை வசனம், ரெஃபரன்ஸ் வேர்டு, இணை வசனம். அறுத்துப்படுகிறான்னா என்ன அர்த்தம்? விட்டு விடுகிறார். அப்ப அவன் பொய்யிலேயே ஜீவிப்பான், பொய்க்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறான். சில பேர் என்ன சொல்றாங்கள் என்றால், கிருபை விலகாது, கிருபை விலகான பாட்டுகளையோ பிரசங்களையோ பண்ணி இந்த மக்களை அப்படியே மூடி வச்சிருக்கிறார்கள். ஒரு கூடைக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறார்கள். கிருபை விலகும். இதை குறித்து கிருபை என்ற தலைப்புல நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இப்பொழுது இஸ்ரவேலிலே முதல் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகிய சவுல், அந்த சவுலை நாம் பார்ப்போம் என்றால், சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினாலும் கூட, ஆனா சவுல் கீழ்ப்படியாதனால, சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யாதனால, தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டதுனால, அந்த சவுல் ராஜாவுக்கு என்ன நடந்தது? தேவனுடைய கிருபை அந்த சவுலை விட்டு விலகி போனது. விலகின பின்பு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொன்னாலும் கூட, அவனுடைய முடிவு அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு அசுத்தாவின் பிடியிலே அவன் பாதிக்கப்பட்டான். என தேவன் கொடி ஆவி அவனுக்கு அனுப்பினார். எனவே அவனுடைய முடிவு தற்கொலை. அவன் சரியா மரிக்கவில்லை, தற்கொலை. ஒருவேளை நாம் பாவம் செய்தால் அது மன்னிப்பு கேட்டு திருந்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த பொய்யில போய்விட்டால், பொய் தீர்க்கதரிசி, பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய் போதனைகளுக்கு நீங்கள் போய்விட்டால் அது அறுக்கிறது தானே தவிர தேவன் அவர்களை மீட்க முடியாது. காரணம், அவர்கள் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். எப்படியும் மனம் திரும்ப சான்ஸே கிடையாது. அவருடைய முடிவு பயங்கரமாயிருக்கும். எனவே நாம் ஜாக்கிரதையா இருப்போம். வேத வசனத்தை தெளிவாய் கவனிப்போம். வேத வசனத்துக்கு நம் உண்மையாய் செவி கொடுப்போம். வேத வசனம் போதும் நம்மை வழி நடத்த. வேற இதை விட நமக்கு பெரிய ஒரு இது தேவையில்லை. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? 10 பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொன்னால் ஒரு திருப்திகரமா இருக்கும் நினைக்கிறார்கள். இல்ல, வேத வசனமே தீர்க்க தரிசனமா இருக்கிறது. வேத வசனம் நம்மை வழி நடத்துகிறது. வேத வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. வேத வசனத்துக்குள்ள அது ஆவியாயிருக்கிறது, அது ஜீவனாயிருக்கிறது, அது உயிர் இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களை, வாசிக்கலாம் நீதிமொழிகள் 6:23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இல்ல, 6:23 நீதிமொழிகள். சரி, ஒரே ஒரு ஆள் வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இப்ப கவனிங்க, இந்த வெளிச்சத்துக்குள்ள போயிட வேண்டியதான். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இன்னைக்கு கடிந்து கொண்டு போதிக்கிறது நிறைய இடத்துல இல்ல. கடிந்து கொண்டு போதிக்கிறத விசுவாசிகள் ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆகவே ஊழியக்காரர்கள் நமக்கு என்னதுக்கு எப்படியோ துளைஞ்சிட்டு போறாங்க. என்ன கேடு போட்டான்னு போனா என்ன, நம்ம சபைக்கு வந்தா போதும். இவங்களை நம்ம கடிந்து கொள்ளவும் தேவையில்லை, நாம கஷ்டப்படவும் தேவையில்லை, இவங்களோட நம்ம முறைக்கவும் தேவையில்லை, இவங்களோட நம்ம பகைக்கவும் தேவையில்லை என்று சில பேரை மாற்றினதே விசுவாசிகள் தான். சில ஊழியர்களை மாற்றினதே விசுவாசிகள் தான். அப்ப அவங்களுக்கு எது விருப்பமோ சரி, ஆடுறியா ஆடு, பாடுறியா பாடு, அப்படியே சும்மா மேலோட்டமா ஏதோ போகணுமா போங்க, பிரச்சனை இல்லை. என்ன செய்ய, ஊழியக்காரனே உருப்படியா ஊழியம் செய்ய விடுறது இல்லையே விசுவாசிகள். யோசித்து பாருங்க. அவங்களுக்கு இச்சைக்கேற்ற போதகர்கள் தேவையா இருக்கு. அவங்க இச்சைக்கேற்ற பிரசங்கத்தை பண்ணணும். அவங்க எதை விரும்புறாங்களோ அதை பிரசங்கம் பண்ணணும்.
அப்படி இல்லைன்னா அங்க ஒரு முரண்பாடும் பிரச்சனையும் போராட்டமும் வருகிறது. எனவே அதுக்கு பயந்து கொண்டு சில போதகர்மார் உண்மையா நம்ம பிரசங்கம் பண்ண நினைத்தாலும் கூட அவன் நமக்கு என்ன அவன் வந்துட்டு போறான், நமக்கு என்ன சபையில சும்மா ஏதோ நமக்கு என்ன என்று அந்த போக்கிலையும் சில போதர்கள் போயிருக்காங்க. நான் அவர் சில போதர்கள் சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். இப்ப சில ஸ்தாபன சபைகளில, குறிப்பா அந்த CSI சபைகளில் எல்லாம் உண்மை என்று தெரிஞ்சாலும் கூட அவர்களால போதிக்க முடியாது. இப்ப நான் அந்த சபைகள்ல நான் வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இப்பவும் நான் பயன்படுத்தப்படுகிறேன். ஆனா அந்த 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 போதகர் சொல்லிடுவார், அந்த ரெவரண்ட் சொல்லிடுவாரு, பாஸ்டர் நல்லா குடுன்னு கொடுங்க, நாங்க கொடுத்தா இங்க பிரச்சனை ஆக்கிடுவாங்களேன்னு. நல்ல வசனத்தை நல்லா சொல்லுங்க, அவரு சந்தோஷப்படுவார். நல்லா குடுன்னு அவர் என்ன உற்சாகப்படுத்துவார். ஏன்னா அங்க அவரால் அந்த பிரசங்கம் பண்ண முடியல. ஏன்னா அந்த சபையில சில ஒழுங்கு இருக்கு, இதுக்கு மிஞ்சி போகக்கூடாது. அவர் என்ன செய்யறது, அந்த உத்தியோகத்தை தக்க வைக்கிறதுக்காக, தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக அவர் போதிக்கிறது இல்லை. இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். பவுலப்பன் சொல்ல, நான் யாருக்காக நான் போதிக்கிறேன்? நான் மனுஷரையா பிரியப்படுத்த போதனை பண்ணுகிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்த போதிப்பேன் என்றால் நான் தேவனுக்கு ஊழியக்காரன் இல்லை என்று அருமையாய் பவுலப்போசன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இப்படி ஒரு துணிஞ்சி எத்தனை பேர் சத்தியத்தை பேச போகிறார்கள்? பேசினாலும் பேசாவிட்டாலும் சத்தியம் இதுதான். ஆனா எல்லாருக்கும் கிரியைக்கேற்ற பலன் தேவன் கொண்டு வருகிறார். ஆகவே நாம் யோசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம், 10 வாசிங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஊழியக்காரன் என்பது கிறிஸ்துவின் ஊழியக்காரன் தான். ஊழியத்தை கிறிஸ்து தான் தந்தார். தேவனுக்குத்தான் நம்ம ஊழியம் செய்யறோம். ஆக மனுஷனை பிரியப்படுத்திட்டு ஊழியம் செய்ய முடியாது. யார் மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியர்? பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், புகழுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு தேவை மனுஷர் தான், இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் போல. ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் மெயினா தேவன் தான் அவர்களுக்கு தேவை. அதனால தேவனுக்கு எது பிரியுமோ அதைத்தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப பிசாசுக்கு தெரியும் இந்த மக்களை எப்படி வஞ்சிக்கலாம்னு இந்த தீர்க்கதரிசன போர்வையில இறங்கிறது அவங்களுக்கு பிரியமா இருக்கு. அப்ப நாம் யாரை நாடி போதிக்க வேண்டும்? யாரை பிரியப்படுத்த போதிக்க வேண்டும்? மனுஷனையா தேவனையா? மிகவும் அருமையாக சொல்லுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இன்றைக்கு திருச்சபையில் உள்ள மக்களும் அந்த ஊழியர்களை கெடுத்து போடுகிறார்கள். நீங்க எப்படி கடினமா போகக்கூடாது, மேலோட்டமா போங்க, மக்களை எல்லாம் ஓடி போயிடுவாங்க, அந்த மற்ற சபைகளுக்கு வேற சபைகளுக்கு போய் விடுவார்கள். அப்ப அவரும் என்ன செய்யறது? ஏதாவது இப்ப தடிக்க விழுந்தாதான் சபை இருக்கே. இங்க ஆரம்ப ஜெபத்துல பங்கெடுத்து முடிவு ஜெபத்துல இன்னொரு சபையில போய் நிக்கலாம். இங்க ஆரம்ப ஆராதனையில பங்கெடுத்தா முடிவு ஜெபத்துல வேற பக்கம் போய் நிக்கலாம். ஏன்னா தடிக்க விழுந்தா சபை இருக்கு, முளத்துக்கு முளம் சபை இருக்கு. ஆனா எந்த சபை சரியானதுன்னு மக்களுக்கு தெரியாது. மக்களும் அல்லோலப்பட்டு கொண்டு அலக்கழிஞ்சு கொண்டு இவரோட கோவிச்சு அங்க ஊடுறாங்களா, அங்க கோவிச்சு இங்க ஊறாங்க, இப்படி போய்கொண்டாங்க. சத்தியத்திற்காக ஒரு இடத்தை செலக்ட் பண்ணணும்னு தெரியல மக்களுக்கு. எது சத்தியம் என்று தெரியாமல் அவர்களும் மாமிச இச்சையில ஓடிக்கொண்டு திரிகிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் முடிந்து விட்டது, புது வருஷமும் முடிந்து விட்டது. இனி என்ன முடியல?
என்ன முடிய வேண்டி இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை முடிய வேண்டி இருக்கு. நம்ம வாழ்க்கை நல்லபடியா முடியணும் என்றால் நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் உண்மையான சத்தியத்தை கேட்கணும். பொய்யான மாய்மாலங்களுக்கு போகக்கூடாது. கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். நம்ம இந்த வருஷம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய வசனம் கேட்டிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு இந்த இணைப்புல வருகிற உங்களுக்கு தெரியும் எது பொய் எது சரி என்று. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. தேவன் நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நீ பொய் சொல்லுகிறாய், நீ கள்ள போதுன்னு என்று நாம போய் யாரோடையும் சண்டை போட வேண்டாம். எங்கேயும் போய் நாம மனுஷர்களை பகைக்க வேண்டாம். நமக்கு தெரியும் ஒரு போதிக்கும் போது இது சரியானதை போதிக்கிறார் அல்லது இது தவறானதை போதிக்கிறார். சத்தியத்தை நீங்கள் சத்தியத்துக்குள்ள இருந்தால் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். சத்தியத்துக்குள்ள இல்லாவிட்டால் இதுவும் ஒண்ணுதான். பொன்னம்மாள் குத்துறதும் அரிசிதான், தங்கம்மாள் குத்துறதும் அரிசிதான். யாரு குத்தினால் நமக்கு என்ன, அரிசி வந்தா போதும் என்ற கொள்கை நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கக்கூடாது. யாரு சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா போதும் என்ற போக்கு அல்ல. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்ப நமக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய காருண்யம். இதுதான் நமக்கு தேவை. இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்க வேண்டும், சத்தியத்துக்குள்ளே இருக்க வேண்டும். பொய்க்கு நாம் செவி கொடுக்க கூடாது. பொய்யானவர்களை அடையாளம் கண்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அவங்களோட சண்டை போட தேவையில்லை. பொய்யானவர்களோட கலக்கக்கூடாது. இதுதான் முதலாவது சங்கீதம், முதலாவது வசனம் சொல்லுகிறது. ஆனா நாம முதலாவது வசனம் துன்மார்க்கண்ட யாரை நினைக்கிறோம்? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியில் நடவாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பாலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராயிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வருஷம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? சரியான ஆலோசனையை கேளுங்க, சரியான ஆலோசனைக்குள்ள நடவுங்கள். ஆமென். கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் செயல்படுத்துங்கள். நாம் எபிரேயர் 2:1 என்ன பார்த்தோம்? திரும்ப வாசியங்களை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 2:1. எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்ப நாம கேட்டதை விட்டு விடக்கூடாது. அது மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாய் கேட்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த முதலாவது வருஷத்திலே தேவன் நம்மோடு, நீங்களே புது வருஷத்துல நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. ஆனா நம்முடைய வேத பாடத்துல தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். செவி கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு கனி கொடுக்கிற ஜீவன் வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பில் வேத பாடம். தொடர்ந்து இந்த வேத பாடம் தொடரும். ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் இதை தொடர்ந்து ஜீசஸ் தி வே மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரியில வேத பாடம், வேத ஆராய்ச்சி தொடங்குகிறோம். அது நாங்கள் செவ்வாயும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை. இந்த இணைப்பில் இணைந்து கொள்ளுங்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். நல்ல வார்த்தைகளை கேட்டு இந்த வருஷமும் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. பாஸ்டர், நான் லீவ் ஆகிறேன். நீங்க மிச்சத்தை நடத்துங்க.
ஓகே பாஸ், ஓகே ஓகே. தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான ஊழியக்காரர் மூலமாக இந்த வருஷத்திலும் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை, பொய்யான தீர்க்க தரிசனம் எது, மெய்யான தீர்க்க தரிசனம் எது என்பதை நாளும் கூட அஹ், ஆவியான வார்த்தையின் ஊடாக அருமையான ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்துமாக பாஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் மத்தியில விஜய் பிரதர் இருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட் விஜய் பிரதர். விஜய் பிரதர் இந்த நாளும் கூட வந்ததான ஒவ்வொருவருக்காகவும் வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியக்காரருக்காக, பைபிள் டெலிவரி மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக பாஸ்டர் நீங்க ஜெபிங்க பாஸ்டர். ஜெபித்து நிறைவுக்குள்ள கொண்டு வா.